Question of the day la இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு இன்டர் கன்வர்ஷன் क्वेश्चन பிராக்டீஸ் பண்ண போறோம். பார்க்கலாமா? ஸ்டார்டிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா மெத்தனால் தான். அது தயனைல் குளோரைட் கூட ட்ரீட் ஆகுது. அந்த ப்ராடக்ட் பொட்டாசியம் சயனைட் கூட ட்ரீட் ஆகுது. அது மட்டும் இல்லை அக்வஸ் எத்தனாலும் இங்கே இருக்காங்க. தென் அந்த ப்ராடக்ட் வந்து சோடியம் அமால்கம் அண்ட் எத்தனால் கூட ரியாக்ட் ஆகுது. தென் இந்த ப்ராடக்ட் வந்து NaNO2 and HCl, அதாவது நம்ம டயசடைசேஷன்லாம் சொல்லுவோம்ல, அந்த ரியேஜன் கூட ட்ரீட் ஆகுது. அண்ட் ஃபைனலி கிடைக்கிற ப்ராடக்ட் D, அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்க போகிறோம் பசங்களா. அதுக்கு முன்னாடி சைலத்தோட நீட் 2026க்கான XPL ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பசங்களா. ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கிளாஸஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ப்ராப்பராக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி நிறைய எக்ஸாம்ஸை எழுதி உங்களுக்கு ரிவிஷன் எல்லாமே தந்து நீட் எக்ஸாமை எழுத வைக்கிறோம். அதான் சைலத்தோட XPL ஆன்லைன் ப்ரோக்ராம். சைலத்தோட XPL ஆஃப்லைன் ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து மார்ச் லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் பசங்கள. அது வந்து எக்ஸ்டென்சிவாக ஒரு 1 மந்த் எக்ஸாமுக்கு முன்னாடி, ஆனால் ஒன் மந்தை வந்து ப்ரொடக்டிவாக எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம், அதிலிருந்து எப்படி ஹை மார்க் எடுக்கலாம், அதுதான் XPLோட ஆஃப்லைன் ப்ரோக்ராம் பசங்களா. அது மட்டும் இல்லாமல் சைலத்தோட LMRP ப்ரோக்ராம், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராமை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கும். எஸ், அதுவும் வந்து சைலம் வந்து ஆஃப்லைனாக நடத்துகிறாங்க. எங்கே? கோயம்புத்தூரில், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸில் எல்லாமே வந்து LMRP லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். எப்படி வந்து நம்ம சிலபஸில் 81 சாப்டர்ஸ் இருக்குது, அதை 20 மாடியூல்ஸாக டிவைட் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக கிளாஸஸ் நடத்தி எக்ஸாம்ஸை எழுத வச்சு உங்களை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி எக்ஸாம் எழுத வைக்கிறோம். அதுதான் சைலத்தோட இந்த LMRP ப்ரோக்ராம். ஸோ இதை பற்றி எல்லாம் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். ஓகே, ஸோ பேக் டு த கொஸ்டின். நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். எஸ், ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன? மெத்தனால். ஓகே, ஸோ வில் ரைட் மெத்தனால் ஃபர்ஸ்ட். மெத்தனாலோட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும்ல, CH3OH. இந்த மெத்தனால் யார் கூட ரியாக்ட் ஆகுது? கொஞ்சம் திக்னஸ் கம்மி பண்ணிக்கலாம்ல. இந்த மெத்தனால் யார் கூட ரியாக்ட் ஆகுது? சார், மெத்தனால் வந்து ரியாக்ட் ஆகுது தயனைல் குளோரைட் கூட, SOCl2. உங்களுக்கு தெரியும் PCl3, PCl5, SOCl2 எல்லாம் வந்தால் என்ன ஆகும்? OH போய் சீல் வரும், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? CH3Cl கிடைக்குது. ஓகே, அப்புறம் இந்த CH3Cl யார் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க? KCN கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. நல்லா பாருங்கள் பசங்களா, CH3Cl பொட்டாசியம் சைனைடு. பொட்டாசியம் சைனைடு அயனிக் தானே, அப்போ அயனிக்னா K+ இருக்கும், Cn- இருக்கும். அப்போ கார்பன் மேலே தானே நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கிருந்து Cl- வெளியே போகும். நமக்கு என்ன கிடைக்கும்? CH3Cn கிடைக்கும் பசங்களா. மீதேல் சைனைடு, ஒரு ஈதேன் நைட்ரைலு, அது கிடைக்குது. இந்த ஈதேன் நைட்ரைல தான் நம்ம எதை பண்ணுறோம்? ஈதேன் நைட்ரைல நம்ம என்ன பண்ணுறோம்? சார், சோடியம் அமால்கம் அண்ட் எத்தனால், அது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். சோடியம் அமால்கம் in presence of ethanol, reducing agent. So reduction நடக்குது. reduction என்ன? reduction addition of hydrogen தானே. ஸோ கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கா? கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கா? அந்த ட்ரிபிள் பாண்டில் பை பாண்டு, 2 பை பாண்டையும் பிரேக் பண்ணுறேன். அப்போ இங்கே 2 ஹைட்ரஜன் வரும், இங்கேயும் 2 ஹைட்ரஜன் வரும். ஸோ வாட் வி ஆர் கெட்டிங் இஸ் CH3 CH2 NH2. எப்படி? கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில 3 போண்ட் இருந்தது, அதில் 2 பை போண்டை பிரேக் பண்ணேன். ஒரு பை போண்டை பிரேக் பண்ண இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இன்னொரு பை போண்டை பிரேக் பண்ண இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ CH3 CH2 NH2 நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு பிரைமரி அமீன் கிடைச்சது. நமக்கு பிரைமரி அமீன் கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? NaNO2 and HCl. எஸ் பசங்களா பாருங்கள், NaNO2 and HCl நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஆல்கைல் அமீன். ஆல்கைல் அமீனுக்கு டயசடைசேஷன் நடந்தால் கிடைக்கிறது டயசோனியம் குளோரைடு ஹைலி அன்ஸ்டேபிள். என்ன கிடைக்கும்? டயசோனியம் குளோரைடு கிடைக்கும். CH3 CH2 N2+ Cl- கிடைக்கும். ஆனால் ஹைலி அன்ஸ்டேபிள் தானே, ஹைலி அன்ஸ்டேபிள். அது மட்டும் இல்லை, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வாட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். வாட்டரும் இருக்குது. என்ன பண்ணுவாங்க? இதிலிருந்து நைட்ரஜன் வெளியே போயிடும், நைட்ரஜன் கேஸாக வெளியே போயிடும். சார், அப்போ இங்கே Cl- இருக்கு. இந்த Cl- வாட்டர்லேருந்து H+ எடுத்து HCl மாறும். மிச்சம் நம்ம வாட்டரில் OH- இருக்குது. அந்த OH- இவங்க கூட சேர்ந்துருவாங்க. ஸோ நமக்கு கிடைக்கிற மெயின் ப்ராடக்ட் என்ன? இட் இஸ் CH3 CH2OH. ஸோ the final product is nothing but ethanol. ஸோ நம்ம மெத்தனால்ல இருந்து ஆரம்பித்தேன், எத்தனாலுக்கு வந்திருக்கேன். ஒரு ஹையர் மெம்பர் ஆஃப் ஆல்கோஹோலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன்ஸை பாருங்கள். இங்கே ஆப்ஷன்ஸில் எத்தனால் இருக்குது சார். ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே பசங்களா. ஸோ இதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட டிஃப்ரெண்ட் சாப்டரில் இருக்கிற கான்செப்ட், ஒரே கொஸ்டினில் வர்ற கான்செப்ட். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.